விஜய்க்கு நல்லா ஜால்ரா போடுறேன். ஆமா, நான் விஜய்க்கு நல்லா ஜால்ரா தான் போடுறேன். வருங்காலத்தோட தலைவருக்கு, தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதல்வருக்கு ஜால்ரா போடுறதுல தவறு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் என்ன ஒரு ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போனவருக்கு ஆதரவா இருந்தனா, இல்ல களவாணித்தனம், முள்ளமாரித்தனம், முடிச்சொருக்கித்தனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டை ஆட்டை போடுறவனுக்கு ஆதரவா இருந்தனா? இத்தனை வருஷ கடின உழைப்பால ஒரு மிகப்பெரிய நடிகனாகி அத்தனை லட்சம் தொண்டர்களை வச்சு எவ்வளையோ கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு அதை தூக்கி எறிஞ்சு நான் மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொல்லி வந்தாரு விஜய். அதனால அவருக்கு ஆதரவா நான் நிக்கிறதுல தவறு ஒண்ணும் இல்லையே. எனக்கும் மாற்று அரசியல் சிந்தனை இருக்கு. நான் அதனாலதான் ஒரு இயக்கம் வச்சிருந்தேன், இன்னைக்கு மாணவர் அமைப்பு வச்சிருந்து எங்களுடைய அதே கொள்கையை தான் அவர் சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்றப்ப அவரை ஏத்துக்கொள்றதும் அவருக்கு ஆதரவா பேசுறதும் ஒன்றும் தவறு ஒண்ணும் கிடையாது. இது உனக்கு வயிறு எரியுதுன்னா அது உன்னோட தப்பு. இன்னைக்கு என்ன 1 லட்சம் மக்கள் ஃபாலோ பண்றாங்க, நீ எதுக்கு விஜய பத்தி பேசுறேன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் தலைவனை பத்தி பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. மக்களுக்காக அவர் சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு நான் ஆதரவா இருக்கேன். நான் விஜய்க்கு ஆதரவாகத்தான் வீடியோ வெளியிடுவேன். உன்னால் முடிந்ததை என்ன செய்ய முடியுமோ, போன் பண்ணி மிரட்ட முடியுமோ மிரட்டு, இது பண்ண முடியுமோ, கமெண்ட்ல கேவலமா பேச முடியுமோ பேசிக்கங்க. நான் இப்பயும் சொல்றேன், நான் சும்மா இந்த வீடியோ இன்ஸ்டால வீடியோ போடுறவங்க அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் நான் கிடையாது. கிட்டத்தட்ட தன்னிச்சையாக 18 போராட்டங்கள்ல 18 மாவட்டங்கள்ல தனியா போய் மாணவர்களோட பண்ணிருக்கேன். சும்மா இன்னைக்கு நேற்று அரசியல் பேசுறவன் கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னை மிரட்டி நான் அமைதியாக்கலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆட்கள் நான் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 2026ல ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ என் உயிர் மூச்சு இருக்கும் வரை அதை நான் செய்வேன் அப்படின்றத உறுதி கூறுறேன். ஏன்னா அவர் நல்லவரு, நல்லது செய்ய வராரு. அவரை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை, அது என்னுடைய உரிமை. அதை தடுக்கணும்னு நீ நினைச்சேன்னா அது நடக்காது ராஜா. நன்றி.